ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி செகண்டாக ஒரு இட்லி பொடி இன்ஸ்டண்ட்டாக எப்படி அது ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு, தனியாத்தூள், இது வந்து மிளகாத்தூள் சேமாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா சால்ட்டு பாருங்கள், 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அக்கா. இது எல்லாத்தையும் கலந்துட்டு அப்படியே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் அதுக்கு எவ்வளோ தூரம் அது கலர முடியுமோ கொஞ்சம் குளோவியாக நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணி குழந்தைங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். தனியாத்தூள் நம்ம நிறையா போட்டிருக்குறோம், அதனால் காரம் அவ்வளோவா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு காரம் தேவைப்படும் போது கூட கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடனே ரெடி பண்ணி இதை சாப்பிட்றலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சுப்போம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடகடன்னு எடுத்து போட்டு கலர்னோம்னா செகண்ட் அளவில் தான் நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக இது வந்து இட்லி பொடி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மொறு தோசைக்கும் இந்த இட்லி பொடிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணிடலாம். இட்லி பொடி காலி ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே ரெடி பண்ணுறது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.